DRR ரைஸ் 100, பூசா DST ரைஸ் 1. ஸோ இதுதான் வந்து நம்ம நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் மரபணு திருத்தம் செய்யப்பட்ட நெல் ரகங்கள். ஸோ அது என்ன மரபணு திருத்தம் செய்யப்பட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சிலருக்கு பண்புகள் இருக்கும். அதாவது இப்போ நமக்கு தேவையான பண்பை மட்டும் யூஸ் பண்ணுறது தான் மரபணு திருத்தம் செய்கிறது. நமக்கு தேவையான மரபை மட்டும் எடுத்து அதை மட்டும் திருத்தம் செஞ்சு பண்ணுறது. அதாவது என்னன்னா, இப்போ நமக்கு என்ன தேவை, விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான மகசூல் தேவைப்படுது. ஏன்னா நம்ம இந்தியா வந்து உலகிலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருக்கு. ஸோ அதிகமான மகசூல் தேவைப்படுது. நெக்ஸ்ட் இன்னொன்று என்னது, இப்போ பருவநிலை மாற்றமானது அதிகரிச்சுட்டு வருது, தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு, வறட்சி ஏற்படுது. ஸோ அதையும் தாண்டி அந்த பருவநிலை மாற்றத்தையும் தாங்கி வளரக்கூடிய ரகமா இருக்கணும். ஸோ அதனால நமக்கு தேவையான பண்பு மட்டும் எடுத்து மரபணுதை வந்து திருத்தம் மேற்கொண்டு இந்த 2 புதிய நெல் ரகங்கள் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மரபணு திருத்தப்பட்ட 2 புதிய ரகங்கள் இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதை யார் அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா, வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான், மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் தான் இதை அறிமுகப்படுத்திருக்காங்க. யார் வந்து இந்த மரபணு திருத்தம் மேற்கொண்ட அந்த 2 நெல் ரகங்களை உருவாக்கியிருக்கா அப்படின்னா, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் ஐகார், அதாவது ICAR தான் வந்து இதை உருவாக்கியிருக்கு. அந்த 2 மரபணு திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட அந்த புதிய நெல் ரகங்கள் என்னென்ன அப்படின்னா, DRR ரைஸ் 100, அப்புறம் பூசா TST ரைஸ் 1. இதுதான் வந்து மரபணு திருத்தம் மேற்கொண்ட நாட்டின் முதல் 2 புதிய நெல் ரகங்கள். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூடுதலான விளைச்சலை தருது. ஸோ நார்மலாக நமக்கு ஒரு மூட்டை நெல் கிடைக்கிது ஒரு விளைச்சல் அப்படின்னா 30% இன்க்ரீஸ் ஆகும் அந்த மகசூல். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கரியமில வாயு வெளியேற்றம் குறைவா இருக்கும். நம்ம இப்போ பருவநிலை மாற்றம் அது அதிகரிக்கிறது, புவி வெப்பமடைதலுக்கு காரணமே என்னது, கார்பன் அதிகமான உமிழ்வு தான் காரணம். ஸோ கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைவாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது என்னன்னா, அதிக அளவுல சாகுபடி செய்யக்கூடிய சம்பா மசூரி MTU 1010 2 ரகங்கள் அதிகமான மகசூல் தரக்கூடியது. இந்த 2 ரகங்கள்ல மரபணு திருத்தம் மேற்கொண்டுதான் இந்த 2 புதிய நெல் ரகங்களானது உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் அதை வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.